நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திடீர். உம் சிறகாலே மூடி காத்திடீர். நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அழைத்து செல்லோ அன்பில் கரை கூறுவே. என்னை அறைக்குள் அழைத்து செல்லோ அன்பில் கரை கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே. திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே. உருண்ட பரிமாணமே உலகெல்லாம் உம்மானமே. உருண்ட பரிமாணமே உலகெல்லாம் உம்மானமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகத்தோடு கூட தேவனை இந்த மாலை வேளையிலே இந்த 12வது மாதத்தின் 1ஆம் தேதி இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே தேவன் நம்ம இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். ஆகவே இன்னும் அவரை நாம் துதிக்க போகிறோம். இன்னும் பாடியோட நாமத்தை நாம் கீர்த்தனை பண்ண போகிறோம். பரலோகத்திலே எப்படி அவரை துதித்துக் கொண்டிருப்பது போல, தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறது போல, இதோ இந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணும்படியா ஒரு விசை அவரை நாம் நல்ல உற்சாகத்தோடு பாடி அவரை வரவேற்போம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை துதிப்பதால் ஆமென். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம்,
இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீக்கலாகி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர். ஆகவே இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் அல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி. ஆகவே அது குறித்து சில ஒப்பனையான காரியங்களை பார்த்து உற்சாகமாக இந்த மாதத்திலே நமக்கு நமக்கு இருக்கிற பலன் போதும். ஆமாவே இல்லையா? அந்த பலனோடு கூட அவருடைய பலன் நம்ம என்ன செய்யும்? சம்பூரணப்படுத்தும். அதனால கவலைப்படக்கூடாது. புதிய வருஷம் வருகிறது அப்படின்னு சொல்லி 11 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதோ நடந்திருக்கலாம். ஆனாலும் இந்த 12ஆம் மாதம் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சரியா? ஆகவே விசுவாசித்து அதற்கு ஒப்பனையான ஒரு சம்பவத்தை ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசித்து மீண்டுமாக நாம் இந்த நியாயாதிபதி புத்தகத்திற்காக வருவோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 நம்ம வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இந்த மாலை வேளையிலே நமக்கு விசுவாசம் என்ன? நாம் சோர்ந்து போவோம், அவர் பலன் கொடுப்பார். ஆமென். நாம் பலவீனமாக இருப்போம், அவருடைய பலத்தினாலே நம்மளை சம்பூர்ணப்படுத்துவார். ஆகவே சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவர்களுக்கு. ஆமென். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு இருக்குமானால் நாம் பயப்படவே கூடாது. காரணம், அவர் நமக்கு என்னத்தை கொடுப்பாராம்? பலனை கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்வார். அப்ப நமக்கு என்ன குறைபாடு இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? அதை அந்த நேரத்தில் நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. உங்களை பிளஸ் பண்ணி அனுப்புகிறார். என்ன சொல்லி? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே அது போதும், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி. உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புவாரானால் உங்களை வெறுமையா திரும்பி வர செய்ய மாட்டார். ஆமாவே இல்லையா? ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட என்ன செய்கிறார்? உங்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு காரியம் இருக்குமானால் அந்த காரியத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே உங்களை போன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா என்னது? அனுப்புகிறவர் யாரு? அவர் அனுப்புகிறார். ஆகவே தான் இங்கே சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் என்ன செய்வேன்? பலனை கொடுப்பேன். சொல்லுங்க, நான் சோர்ந்து போயிருந்தால் என் ஆண்டவர் எனக்கு பலனை கொடுப்பார். சத்துவம் இல்லாமல் பலவீனம், சோர்வுகள், சரீரத்தில் வியாதிகள் ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்யும்? வியாதியை விட பிரச்சனைகள் தான் நம்மளை ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வரும். அந்த பிரச்சனைகள் தான் நமக்கு வியாதியை போல நம்முடைய உள்ளத்தில் ஒரு போராட்டமாக இருக்கும். ஆமேனே. ஆகவே சொல்லுகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவாராம். இந்த மாதத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெருக்கத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, சத்துவம் இல்லாதவர்களுக்கு, பலவீனமாக உள்ளவர்களுக்கு சரீரத்திலே சோர்வு, அப்படியே சோர்ந்து விழுகிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நாம தட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். எலியா சோர்ந்து போயிட்டு பயத்தோடு கூட அங்கே ஒரு செடிக்கு அடியிலே படுத்து கிடக்கிறான். ஆமாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவனுக்கு முதலாவது ஆவிக்குரிய என்னது உணவை கொடுத்து அதற்கு பிறகு என்ன செய்கிறாரு? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், 40 நாட்கள் அவன் என்ன செய்தான்? அப்படியே நடந்தே போனான். அது எத்தனையோ மைல் தூரமா. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிறதான வல்லமை நமக்கு என்ன செய்ய முடியாது? நம்மளால அதை என்ன செய்ய முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுப்பார். சில பேர் ஜனங்கள் 40 வருஷங்கள் என்ன செய்தார்கள்? மன்னாவை சாப்பிட்டு என்ன செய்தார்கள்? உற்சாகமாக இருந்தார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களுக்கு வியாதிகள் இல்லையா? வியாதிகள் வர வேணும். எல்லாம் 6 லட்சம் பேர் போறாங்க. ஆமாவே இல்லையா? அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடங்களா போய் தங்கி போய் கொண்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன வரணும்? ஆனால் இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? அப்போ நம்ம வாயில் என்ன செய்கிறோம்? வியாதியை பற்றி பெருமை பாராட்டுறோம். ஆமாம் இல்லையா? ஆனால் அங்கே சொல்கிறோம், அதுபோல் அவருடைய உடைகள் என்ன செய்யவில்லையா? பழமையாகவில்லையா? அப்போ எப்படி இருக்கும்? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? ஒரு உடை பழசானோன்னா டக்குன்னு என்னது
புது உடைய கொடுக்கறாமின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம எதாச்சும் ஒன்று நினைச்சுக்கு இருக்கிறதுனால தான் நம்முடைய மனசு சோர்ந்து போயிட்டு பழைய மனுஷனாவே ஆகிடுறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் அவர்களை நடத்துகிறபடினாலே அவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? ஆமீன். அப்போ நேரத்துக்கு என்ன கிடைக்குது? மன்னா கிடைக்குது. ஆமீன். அது போல என்னது, தண்ணீர் கிடைக்குது. அப்போ எல்லாமே அவங்களுக்கு என்ன நடக்குது? அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதான், முறுமுறுப்பு இருக்குதான், அது இருக்குதான் இருக்குது. அது எல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. எல்லா இடங்களிலுமே முறுமுறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது, சண்டை சச்சரவு இருக்க முடியாமல் இருக்காது. ஆனாலும் இதுக்கு மத்தியிலே அவர்களுக்கு ஒரு நடத்துதல், இரவிலும் பகலிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அக்னி சம்பமாக மேக சம்பமாக அவர்களை என்ன செய்யலாம்? ஆமாம். நம்ம இரவெல்லாம் எப்படி இருக்கும்? பயங்கர குளிராக இருக்குமா, கால் வைக்கலாம். அப்படி என்ன செய்யுமா? வெட்ட காய்காலெலாம் என்ன செய்யுமா? சொல்லுங்கள், நடுங்குமா? ஆமாவே இல்லையா? கொடைக்கானல் போன்ற பகுதிகளெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாவே இல்லை. இப்போ இந்த 2 நாளே நமக்கு என்ன ஆகிட்டு அப்படி கொடைக்கானலுக்கே போக தேவையில்லை. நமக்கே சென்னைக்கு ஆண்டவர் கொடைக்கானல் அனுப்பி இருக்கிறாரு. அதனால அப்படி கைகாலெல்லாம் நட்டுங்க அந்த மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த பகல் நேரம் எப்படி இருக்குமா? பயங்கர உஷ்ணமாக இருக்குமா? இப்பயும் அங்கே அந்த நாடுகளுக்கு போயிட்டு வரவங்க சொல்கிறாங்க, ஏசிலே தான். அதனால தான் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறவர்கள்லாம் பெரும்பாலும் இரவியில் தான் ஷாப்பிங் எல்லாமே இருக்கும். இரவியில் தான் என்னது லைட்ஸ் எல்லாம் போட்டு கடைகளெல்லாம் போட்டு பெரிய இதாக கொண்டாட்டம் மாதிரி தான் இருக்குமா. நமக்கு பகலிலையும் சரி வெயிலும் இரவிலையும் சரி கொண்டாட்டங்கிறதே குறைவுதான். ஆனால் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பேலனை கொடுத்து அப்போ இப்போ நீங்கள் சோர்ந்து போயிருந்தா என்ன செஞ்சிடணும்? பலன் அடைந்து கொள்ள வேண்டும். வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலன் அடைந்து கொள்ள வேண்டும். அதுபோல சத்துவம் இல்லாமல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? பெருக செய்வானாம். ஆமாம். அப்போ டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், என்ன சொல்லுவாங்க? இந்த ஈமோக்குழம்பு அது இதுன்னு என்னெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்னது குறைஞ்சி போச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்களே. ஆமாம் ஆமாம். இது என்ன கூடுது சொல்லுங்களேன். இல்லை சர்க்கரை நோய் அது இதெல்லாம் கூடுன்னு சொல்கிறீங்களா? அதை தானே நம்ம பெருமை பாராட்டணும். என்னமோ 10 லட்சம் ஒரு கோடி வச்சிருக்கிற மாதிரிக்கு எனக்கு 250 போல இருக்குது. 250 கோடியா க்ரோஸா மில்லியனா பில்லியனா தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவருக்கு அவர் வேலனை தந்து பெருக செய்கிறார், இன்க்ரீஸ் பண்ணுகிறார். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் இன்க்ரீஸ் சொல்லுங்க. ஆமாம், இந்த மாதம் நமக்கு அதிக தேவைகள் இருக்கு. ஆமாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு இந்த முறை என்ன செய்யறாரு? டிசம்பர் மாதம் இன்க்ரீஸ்மெண்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. இளைஞர்கள் என்ன செய்வார்களா? இலைப்படைந்து போயிடுவாங்க. எக்ஸாம்னாலே இலைப்படைந்து போயிடுவாங்க. ஆமாவே இல்லையா? படிக்கிறதுனாலே என்னது? ஆமாம், அந்த நாட்களிலெல்லாம் அப்படி இல்லை, நல்லா இருப்பாங்க. இப்போ அப்போ அந்த நாட்களே அப்படி இருந்திருக்கிறாங்க. இளைஞர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அது ஏன் அப்படி சொல்லுகிறான்? உலகத்தின் பிரகாரம் நம்ம என்னதான் சாப்பிட்டு கொளுத்து இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம பலனற்று இருந்தால், நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிருந்தால், என்னவா இருந்தாலும் நமக்கு என்னது? இந்த சரீரம் அப்படிப்பட்டது தான். பூமியிலிருந்து ஆண்டவர் நம்மை உண்டாக்குனபடினாலே இந்த சரீரத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டால் உடனே என்ன செய்யணும்? அதோடைய மாற்றத்தை காட்டும். ஒரு பயம் வந்துட்டாலும் என்ன நடக்கும்? முகமெல்லாம் வேர்த்து போயிடும். ஆமா இல்லையா? ஏதாச்சும் ஒரு துக்க செய்தி கேட்டால் என்ன உண்டாயிரும்? அதுபோல ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டால் என்ன ஆயிரும்? ரொம்ப சந்தோஷமான செய்தி கேட்டால் சில பேர் பொட்டுன்னு போயிடுவாங்க. ஆமா இல்லையா? ஸோ எல்லாம் என்னது? லிமிட்டடாக இருக்கணும். ஆகவே சொல்கிறா, இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் என்ன செய்வாங்க? தன் நிச்சயமாய் செயல்படுகிறபடினாலே அந்த வாலிப பிராயத்தில் இடர்கள் அதிகமாக இருக்கும். என்னால் முடியும், நான் அது செய்வேன், இது செய்வேன் என்று சொல்லி சில நேரங்கள் என்ன செய்வாங்க? முரட்டாட்டத்தினால சில காரியங்களை செய்து என்ன வாய்வாங்களாம்? இடறி விழுந்துருவாங்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவார்களாம். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறார். அந்த பலன் எப்படிப்பட்டதான்? கழுகுக்கு ஒப்பான ஒரு பலனை கொடுக்கிறார். ஆமாங்க. அப்ப இந்த கழுகு என்ன நடக்குதுன்னா, அது என்னது? அந்த கண்மலையில மேலே போயிட்டு அது என்ன செய்யுது? தன் சரீரத்தை
அந்த பலவீனமான சரீரம் என்ன செய்யப்படுகிறது? எப்படி தாயின் கருவிலே ஒரு பிள்ளை உருவாக்கப்படுகிறதோ அதுபோல கழுகு மாத்திரம்தான் மீண்டும் தன் சரீரத்தில் என்ன நடக்குமா? ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்துமா. அப்போ அதுக்கு அந்த என்னது, அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பழைய செல்ஸ் எல்லாம் செத்து அப்போ புதிய செல்கள் எல்லாம் என்ன செய்யும்? உருவாக்கப்பட அந்த செல்கள் உருவாக்கணும். ஒவ்வொரு உறுப்புகள் என்ன செய்யப்படும்? புதிதாக்கப்பட்டு பூரண பலன் அடையும். ஆமாம். அப்போ பழையதெல்லாம் என்ன போயிடும்? எல்லாம் கொட்டி போயிடும். சொல்லுங்க, பழசெல்லாம் கொட்டி போயிடும். நம்ம கண்ட எண்ணெயெல்லாம் தலைக்கு தேய்ச்சி தலையில முடியெல்லாம் கொட்டி போகுது. ஆமா இல்லையா? அதுக்கு இயற்கையாகவே ஆண்டவர் என்ன செய்யறார்? ஏன்னா அது கண்மலையில போயிட்டு காத்து இருக்குது. என் தேவன் என் சந்ததிகளுக்கு கொடுக்க வாக்குத்தத்தமானது. நாங்கள் என்ன செய்வோம்? மீண்டும் மீண்டும் என்ன செய்வோம்? நாங்கள் பலன் அடைவோம், புது பலன் அடைவோம் என்கிற அந்த விசுவாசம் அந்த பறவைகளுக்கு. இங்க வாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறோளோ புதிய பலன் அடைந்து அடித்து எழும்புவார்கள். இந்த டிசம்பர் மாதம் என்னது? எழும்புகிற மாதம். இந்த மாதம் என்ன மாதம்? ஆமா, எழும்பணும். ஆமாவே இல்லையா? கடைசி வருஷத்து கடைசி. ஆமா, ஒவ்வொரு மாசம் வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு வாக்குத்தத்தோடு இருக்கிற மேல இந்த முறை என்ன செய்யணும்? எழும்பணும். எப்படி? புது பலன் அடைய வேண்டும். எப்படி புது பலன்? கழுகுக்கு ஒப்பான புது பலன் அடைந்து என்ன செய்ய வேண்டும்? நாம் எழும்ப வேண்டும். அப்படி எழும்பினால் ஓடினாலும் ஆமா. அப்ப இந்த மாதத்தில் நீங்க ஓடுனா உங்களுக்கு என்ன வராது? என்ன வராது? ஆமா, வராது. நடந்தாலும் எவ்வளவு தூரனாலும் என்ன செய்வாங்க? அப்ப என்னது? அப்ப ஒரு கழுகை ஒப்பிடுகிறார். அப்ப அந்த கழுகுக்கு புது பலன் அடைந்தவொன்னா அது என்ன செய்யுது? பழையபடி என்ன செய்யுது? அதோடைய காரியங்கள்லாம் செய்யுது. அதுபோல இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்குல்ல கொஞ்சோண்டு பலன், அதை எடுத்துட்டு ஓடு அப்படிங்கிறார். உனக்கு இருக்குல்ல கொஞ்சம் பணம், அதை வச்சு ஏதாச்சும் செய்யும். உனக்கு ஏதாச்சும் இருக்குல்ல, அதுதான் கேட்கிறார். எலிசா கேட்கிறார், உன்னிடத்துல என்ன உண்டு என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், என்னிடத்திலே கொஞ்சம் எண்ணெய் உண்டு. மாவா எண்ணெய் உண்டு. என்னதானே? ஆமா. அப்போ என்ன செய்யறார்? அதை கொண்டு போய் என்ன செய்யணும்? பெருக செய். அக்கம் பக்கம் இருக்கிறத என்ன செய்யணும்? பாத்திரங்களை வாங்கி என்ன செய்யணும்? பெருக செய்கிறார். அப்போ அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களோட நம்ம எப்படி இருக்கணும்? ஆமாம், நல்ல ஒற்றுமையாக இருந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஏதாச்சும் நல்லதுக்காக தான் ஓடுவோம், இல்லாட்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போய் பழக மாட்டோம். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அந்த வசந்த வாசிங்க மக. அடைந்து அடித்து எழும்புவார்கள். சொல்லுங்க, நாங்க ஓடுனாலும். சொல்லுங்க, நாங்க ஓடுனாலும் மூச்சு வாங்க மாட்டோம். சொல்லுங்க, எங்க ஓடிக்கிட்டு பேசுறீங்களா? பேசிட்டு ஓடுறீங்களா? சொல்லுங்க, ஓடினாலும் அது எப்ப ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முயற்சி எடுக்கிற நேரம் நீங்க என்ன செய்யணும்? விடாமுயற்சியாய் ஓடணும். இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிறேன். இந்த வருஷத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? 12வது மாதத்துக்குள்ள இருக்கிறோம். புதிய வருஷத்துல நான் இந்த கடன்பட்ட பிரச்சனைகளோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளோ அமர்ந்து இருக்காதபடி எழும்பி என்ன செய்யணும்? இப்பவே நீங்க ஓடுனீங்கன்னா தான் நீங்க 1ஆம் தேதி சரியா அடுத்த புது வருஷம் வர்ற நேரம் என்ன செய்யணும்? அப்பா இந்த வருஷத்தை ஓடி முடிச்சிட்டோம். ஆமாவே இல்லையா? இந்த ரிலே ஓடுறவங்க, ரன்னிங் போறவங்க என்ன செய்வாங்க? ஒரு கோல் ஒன்று இருக்கும். ஆமாவே இல்லையா? அப்போ அந்த கோல் என்ன செய்வாங்க? அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஆமாம். அப்போ இங்கே வாங்க என்னோட நியாயாதிபதியில 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை நோக்கி பார்த்து கண்டுபிடிச்சிட்டார். உனக்கு ஒரு பலன் ஒன்று இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஒரு விசுவாசத்திலே உனக்கு ஒரு பலன் ஒன்று இருக்கிறது. அதை கண்டுட்டாரு. அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த பலனை வச்சுக்க. உனக்கு இருக்குதே அதை நீ வச்சுக்க. அதுல இருந்து தான் நான் என்ன செய்ய போகிறேன்? பெருக செய்ய போகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க சரீரத்துல கொஞ்சம் பலன் இருந்தா அந்த பலனை போதும். அதோட உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்?
சத்துவத்தையும் பலனையும் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்ல அது போதும், நீ என்ன செய்ய போற, அதுல இருந்து தான் என்ன செய்ய வேண்டும், பெருமை செய்ய வேண்டும். அதனால பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் அப்படிங்கிறாரு. அம்மாவே இல்லையா? அப்ப என்ன அடுத்து என்ன செய்யறாரு, போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி. இப்ப காரியத்தை பார்த்து நாங்கள் முடிக்கலாம். சரியா? இப்போ முதலாவது நாங்கள் 6ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் வாசிக்கிற பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், யோசுவாவை நாட்களுக்கு பிறகு நியாயாதிபதிகள் உருவாக்கப்படுகிறார்கள். சரியா? அப்போ நியாயாதிபதிகள் உருவாக்கப்படுகிற காலத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்னது, ஒரு காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரையே பற்றி கொள்வார்கள். அடுத்த ஜெனரேஷன், அது அருமையான பிள்ளைகள், இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு ஜெனரேஷன் மாறினோன்னா அடுத்த ஜெனரேஷன் விழுந்து போயிடுவாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்கள் 50 வருஷங்கள் ஒரு ஜெனரேஷன் இருப்பார்கள்னா அடுத்த வருகிற ஜெனரேஷனுக்கு அவர்கள் மோசே சொன்ன கட்டளைகளை கற்பனைகளை அவங்க கற்றுக்கொள்ளாதபடினால கை கொள்ளாதனால அடுத்த சந்ததிகள் என்ன செஞ்சிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. அதனால ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள் எந்த அளவுக்கு பலனா இருக்கிறீங்களோ அதுபோல உங்களை என்ன உங்க பிள்ளைகளை என்ன செய்யணும், அவர்களை பலப்படுத்த வேண்டும். நல்லா ஜெபிக்க, வேதங்களை வாசிக்க, அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்தி கொண்டே இருக்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பின்வாங்கி போயிடுறாங்க. அதனால தான் முதல் வசனம் சொல்லுது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் என்ன செஞ்சாரு, மீதியானியர் கையில கொடுத்துட்டாங்க. அப்ப நாம கர்த்தரை விட்டு விலகுற நேரம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மைமே வேறு இடத்துல கொடுப்பார், வேறொரு மனுஷன் கையில் கொடுப்பார். ஆமா இல்லையா? தெரியுமா? அதனால கவனமாக இருக்கும். அப்போ மீதியானியர்கள் அந்த தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் விதைப்பார்கள், அவர்கள் அறுவடை செய்வார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விதைப்பீர்கள், மற்றவர்கள் அறுவடை செய்வார்கள். அப்போ நீங்கள் கடன் பட்டிருந்தால் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்னமாகுது, அது கடனுக்கு செலுத்தப்படுகிறது. அப்போ அதனால அவனுக்கு சந்தோஷமாகிடுது. இன்றைக்கெல்லாம் அநேகர் என்ன செய்யறாங்க, அதை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. அம்மாவில் அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதை வாங்கி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கடன் போட்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம அதிலிருந்து மீள முடியவில்லை. ஆகவே இங்கே கிதியோன் நாட்களில் இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் தேசத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6வது வசனம் என்ன சொல்லுது, இப்படியே மீதியானியர்னாலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இந்த 11ஆம் மாதத்தோடு நீங்கள் சிறுமைப்பட்டது போதும். இந்த 12ஆம் மாதத்தில் நீங்கள் பெருக வேண்டும், பலன் அடைய வேண்டும். அதுதான் அங்கே சொல்லுகிறேன். சரியா? ஆகவே சொல்லுகிறார், மீதியானியர்கள் அவர்களை சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி, அப்போதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. யாருடைய, ஆபிரகாமுடைய, ஈசாக்குடைய, யாக்கோபுடைய தேவனேன்னு சொல்லிட்டு அப்படிதான் சில நேரங்கள் நம்ம விழுந்ததுக்கு பிறகு தான், அதுக்கு பிறகு நாமே காலையில் வருவோம் ஜெபத்துக்கு, அந்திக்கு வருவோம் ஜெபத்துக்கு, பகலைக்கு வருவோம் ஜெபத்துக்கு, ஜெபம் 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 ஜெபம். அதை முன்னமே செஞ்சிருக்கலாம்ல, முன்னமே சொன்னார்களே, பிரமாணம் கட்டளைகள் எழுதியிலே உன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொடு, கையில் எழுதி வையும், நெத்தியில் எழுதுன்னு சொல்லி அப்போல்லாம் பேசாமல் இருந்துட்டு அப்புறம் நஷ்டங்கள் வரையில தான் நம்ம இப்போ தான் கடவுளை தேடுவோம். லாபமாக இருக்கிற நேரம் தேடுறது இல்லை, சுகமாக இருக்கிற நேரம் என்ன செய்ய மாட்டோம், தேட மாட்டோம். அதனால இப்படி இருக்கிறாங்க. சரியா? இப்படி போய் கொண்டிருக்கிற காலத்தில் தான் கிதியோனுக்கு ஒரு மாற்று யோசனை வருது. இந்த ஜனங்களிடத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது இஸ்ரவேலை நாம் என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அவன் என்ன செய்கிறான், ஒரு மாற்று யோசனை. நம்முடைய வாழ்க்கையில் அதே நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேற முடியாது. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், வேறொரு விதம். இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உங்களுக்கு நஷ்டமாகி கொண்டிருந்தால் அதே செய்யாதபடி என்ன செய்யணும், அதற்கு ஒரு மாற்று காரியத்தை செய்யணும், ஒரு மாற்று கருத்து அல்லது மாற்று. அதுபோல இவன் என்ன செய்கிறான், ஒரு மாற்று காரியத்தை அவன் செய்கிறதை குறித்து அங்கே நாங்கள் பார்க்கிறோம். 11வது வசனம் வாசிங்களேன். யோவாசின் ஊராகிய ஒப்லாவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமமா வந்து போரடிக்கிறான். ஆமீன். அப்ப அங்க என்ன செய்ய வேண்டும், அந்த கோதுமையை என்ன செய்ய வேண்டும், எங்க கொண்டு போயிட்டு போரடிக்கணும்,
ஆனா இவன் எங்க கொண்டு வந்திருக்கிறான்? அப்ப ஆலை வந்து என்னது? திராட்சை. ஆமா. அப்ப பாருங்க, அப்ப நமக்கு மாற்று கருத்து. அப்ப நம்ம எதிராளி இடத்துல தப்புறதான நம்ம என்ன செய்யணும்? நாம ஒரு மாற்று காரியத்தை செய்ய வேண்டும். ஆமா இல்லையா? இது கர்த்தருக்கு பிடித்திருக்கிறதாம் சொல்லுங்க. இந்த வருஷத்துல நீங்கள் நாமே எடுக்கிற ஏதோ ஒரு முயற்சி, ஆமேன், அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கு. அதிலே கிடக்காம அதுல இருந்து வெளியில வர நீங்க முயற்சி செய்கிற நேரம் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு சத்துவத்தையும் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். மீதியானியரை ஜெயம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு என்ன உண்டாயிட்டு? கடன் பிரச்சனை வந்து வெளியில வர்றதுக்கு உனக்கு என்ன வந்தது? ஒரு மாற்று வழி உனக்கு தெரிய வந்துருச்சு. உனக்கு ஒரு பெரிய ஒரு ஞானம் வந்துட்டு. ஆமா இல்லையா? ஆமா. அப்ப நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் தான் தேவன் நமக்கு உதவி செய்வார். கிரியை இல்லாத விசுவாசம், அதனால கிரியைகளை கொண்டு வர ஏதாச்சும் ஒன்று செய்ய நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீதிமொழிகள் ஒரு வசனம் ஒன்று இருந்துச்சு, நேற்று நான் வாசித்தேன். பேசிக்கிட்டே இருந்தால் அது நடக்காதான். என்ன செய்யணும்? அது கிரியைகளை செய்யணுமா? ஆமா இல்லையா? சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சோம்பேறியாவாக இருங்க, ஒன்று செய்ய மாட்டாங்க, பேச்சில் சொல்லுவாங்க, அது பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி அல்ல. செய்கைக்கிளை வர வேண்டும். சரியா? அப்போ அந்த செய்கை கர்த்தருக்கு பிடித்திருக்கு. நம்ம சீக்கிரமா வாட்சி நான் முடிப்போமா? இப்ப அவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரியா? அதுக்கு பிறகு இப்ப ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். இந்த ஸ்ட்ராங், இந்த இதோட போகணும். இன்னைக்கு என்ன செய்யணும்? இந்த வசனத்தை சுமந்துக்கிட்டு போகணும். எப்படி போகணும்? எனக்கு இருக்கிற பேலன் போதும், எனக்கு இப்ப இருக்கிற இந்த பேலன் போதும். கர்த்தர் என்னை அனுப்புகிறார். என்ன செய்யறாரு? எனக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை செய்ய நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆமாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உனக்கு இருக்கிற பேலன் போதும், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் நீ என்ன செய்யலாம்? நீ எதை குறித்து பயப்படாது, நீ யார்கிட்டையும் சப்போர்ட் கேட்காது. நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இந்த மாதத்தில் உனக்கு என்ன செய்கிறேன்? ஒரு வழியை செய்யணும், உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் கேட்கக்கூடாது. சரியா? அதற்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம். அப்போ தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் இந்த இடத்துல யார்? கர்த்தரை தூதனானவர் இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கிதியோனை சந்திக்கும்படி வந்து, ஆமென். அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அவனுக்கு உதவி செய்கிறார். அதற்கு பிறகு ஆலோசனை கொடுக்கிறார், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அவன் அடையாளம் கேட்கிறான். சரியா? அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அடையாளம் கேட்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்துல ஒரு அடையாளத்தை கேட்க வேண்டும். ஆமே ஆமே. நாங்கள் பார்க்கணும், சிமியோனுடைய யாரு? சிம்சோனுடைய தகப்பனார் என்ன கேட்கிறாரு? ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அது போல கிதியோன்னு ஒரு அடையாளத்தை. அப்படி நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஆண்டவரிடத்திலே ஆமே, தப்பாக அல்ல, ஆண்டவரை இதை நமக்கு செய்கிறதுக்கு ஆமே ஒரு அடையாளம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு அடையாளம். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு அடையாளம் கேட்டு என்ன செய்வார்? அது சரியான அடையாளத்தை கேட்டிங்கன்னா என்னது? அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அதுபோல் இவன் ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறான். அந்த அடையாளத்தை கேட்ட பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமீன். ஆண்டவர் அந்த அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அடையாளத்தை கொடுத்த பிறகு ஆமாம், அந்த அடையாளத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா 6ஆம் அதிகாரத்தில் 38 வாசிக்குமாக, 37 வாசிங்களேன், சீக்கிரமாக வாசிங்க. நான் மயிலுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால், அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றார். அப்படியே ஆயிற்று. பாருங்க, அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்கிற நேரம் ஆண்டவர் உங்களோடு இருந்து ஒத்தாசை பண்ணி உங்களுக்கு அதை உதவி செய்கிறார். ஆமாவில் அப்படியே ஆயிட்டு. அவன் மறுநாள் காலையில் எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து அப்பையும் என்ன செய்யணும்? இன்னொரு முறை கேளுங்க. இன்னொரு விஷயம், ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கீங்க, இப்போ பாசம் மூலம் பேசியிருக்கிறீங்க, இன்னொரு அடையாளம் என்ன செய்யணும்? வசனத்தின் மூலம் பேசணும், தரிசனத்தின் மூலம் பேசணும். ஸோ இது அவ்விசுவாசம் அல்ல, விசுவாசத்தில் என்னது? ஒரு மேலோட்டமான ஒரு காரியம். ஆண்டவரால் அது செய்ய முடிகிற விசுவாசம் அவனுக்கு வந்ததுனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இது என்ன செய்வீர்கள்? அப்போ ஆண்டவர் பாருமாச்சுங்களேன்,
இருக்கிறதோ தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரியிலே செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அதிசயம், அடையாளம் கேட்கிற பொழுது அதிசயம் செய்கிறார். அந்த அதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயம். ஆமாவே இல்லையா? இப்போ எல்லா இடமும் ஒரு மழை பெய்யுது, நீங்கள் ஒரு சாக்கு போட்டு இந்த இடத்துல என்னது, இந்த சாக்கு மட்டும் நனையக்கூடாதுன்னா நனையுமா நனையாமல் இருக்குமா? அடையாளம் கேட்குறீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ண போனேன், அதனால ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அது விசுவாசம். மழை பெய்யுது, ஆனால் உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் போட்ட என்னது, எதே போட்டிருக்கீங்க, அது என்ன ஆகாது. ஏன்? உங்கள் விசுவாசம் பெரியது. வராமன்னு சொல்லுங்க, அதை விட பெரியவர் ஆவார். ஆமாம் இல்லையா? ஒரு நம்மளால சின்ன பிள்ளை தானே மாதிரி தானே இருக்கு. ஒரு சின்ன பிள்ளையோட இதை போட்டு ஆனால் இன்னும் இருக்குது. ஆமாம், மழை பெய்யுது, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்யலாம். அதுக்கு பிறகு ஒரு சில சம்பவத்தை வாசிட்டு நம்ம முடிச்சிடலாம், சரிங்களா? அப்போ 7ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். இப்போ பெரிய யுத்தத்துக்கு சேனைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், வேணாம், பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு தலைமையில் என்னது கொம்பு வந்துடும், அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு 300 பேரை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறான். சரியா? நான் முடிக்க போகிறேன். அப்போ 300 பேரை என்ன செய்கிறான் கிதியோன் தெரிந்து கொள்ளுகிறான். சரியா? அந்த 300 பேரை தெரிந்து கொண்டு அந்த 300 பேரை கொண்டு என்ன செய்கிறாங்க? அதை 3ஆக பிரித்து 100 பேராக என்ன செய்கிறாங்க? மீதியானருக்கு எதிராக செயல்பட அனுப்புகிறாங்க. சரியா? அப்போ அவங்க பாருங்கள், 7:14 வாசிங்க, 16 வாசிங்க. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொரு வகையிலும் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே செய்ய வேண்டும். 3 பிரிவுகள் தான். ஆமே. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? விஷன் ஒன்று தான். என்னது? நோக்கம் ஒன்று தான். சரியா? அப்போ நீங்கள் சபையில் வர்றீங்க, எல்லாம் செபம் பண்ணுறீங்க, காலையில் ஒரு குரூப்பு, ஈவினிங் ஒரு குரூப்பு, எப்படி இருந்தாலும் என்னது விஷன் என்னது? ஒன்று தான். அப்போ ஒரு காரியத்துக்கு தான் செய்ய போகிறீங்க. அப்போ அதில் உங்கள்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அப்போ இவர்கள் 3 கூட்டமாக இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், என்ன செய்ய வேண்டும்? மீதியானியரை என்ன செய்ய வேண்டும்? வெற்றி கொள்ள வேண்டும், முறியடிக்க வேண்டும். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்க செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த இடத்துல சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அதுல மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? ஆமா. என்ன 3ஆக பிரிச்சாச்சு. இப்போ 3 சேர்ந்து தான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆமாவே இல்லையா? இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அதே போல் அவங்க செய்கிறாங்க. அது நிமித்தம் நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே முடிச்சிடலாம். சரியா? 7:21 வாசிங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? 3 இராணுவமும் எப்படி செய்து 3 பகுதியில் அப்படியே நிற்கிறாங்க. சரியா? ஆமாம். அப்போ அவர் நின்று என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? யோசுவா நாட்கள் என்ன சொல்லுகிறார்? அந்த ஆமென் என்னது எரிக்கோவை தகர்த்துறதுக்கு என்ன சொல்கிறாரு? நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது. மௌனமாக இருந்து நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? எக்காலங்களை ஊதி என்ன ஆர்ப்பரிக்கிற பொழுது என்ன நடக்கும்? தேவன் அங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? எரிக்கோவை என்ன செய்கிறார்? தகர்த்து எந்த பக்கம் போடுறாரு? அது சாய்ந்திருந்தால் வெளிப்பக்கம் தான் சாய்ந்திருக்கணும். ஆனால் அது என்ன நடக்குது? உள்பக்கம் செய்ய வெளிப்பக்கம் சாய்ந்ததான் என்ன நடந்திருக்கும்? இஸ்ரவேலர்கள் மறித்திருப்பார்கள். ஏன்னா அதோடைய கட்டிடமே அப்படிதான் இருக்கும், அது சாய்ந்த மாதிரிக்கு. ஆமே. அப்போ அது போல இங்கே பாருங்களேன், பாளையத்தை சுற்றிலும் அப்போ நீங்களே என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஊழியத்தில் இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு கொடுக்கிறப்பட்ட அந்த காரியத்தில் நிற்கணும். பாடுறதுன்னா பாட்டில் நிற்கணும். ஆமாவே இல்லையா? மியூசிக் வாசிக்கணும், நிற்கணும். ஜெபிக்கிறதுனா நிற்கணும். சங்கீதம் வாசிக்கணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு தரிசனத்தின்படி எல்லாம் ஒருமனப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் ஜெயம் எடுக்க முடியும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்ட ஒரு காரியத்தை செய்தோம்னா உங்களுக்கே தெரியாது, இங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்து நம்ம ஜெயம் எடுத்து கொண்டு வருவோம்.
நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை, இந்த 21 நாள் இதெல்லாம் நம்ம நினைக்கிறபடி இல்லை. நம்மை கொண்டு கர்த்தர் இந்த பகுதியிலே அநேகரை விடுவிக்க விரும்புகிறார். அதுக்காக உங்களை கூட்டம் கூட்டமாக சேர்த்து சிறு கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டங்களை கொண்டு நீங்கள் இந்த காலையிலலாம் வந்து செபிக்கிறீங்கன்னு. இப்போ மகள் குணசாலிக்கெல்லாம் அவசியமே இல்லை, பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு போய் ஸ்கூல் கடையிலே படுத்து கிடக்கணும். ஆனால் இங்கே வாராங்க, மீறி வாராங்க, அப்படி எல்லாம் வாராங்க, டைம் கிடைக்கிறதுன்னு வாராங்க. அப்போ அவர்களாய் வரவில்லை, தேவனுடைய ஊந்துதல் இந்த பகுதியில் ஏதோ உண்டு, அவர்களுக்கு தெரியாது. இப்போ நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறக்கான எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, என்னை அழைத்தவருக்கு தெரியும். உனக்கு இருக்கிற கொஞ்சம் வெள்ளத்தோடு நீ போய்கிட்டே இரு, நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி. ஆகவே பாளையத்தில் சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலையில் நிற்கிறார்கள். எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகிறாங்க. கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். அப்ப நீங்கள் ஒருமனப்பட்டால் சத்துரு பிரிந்து போயிடுவாங்க. உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனை என்ன ஆயிரும்? ஒன்று கூடி வரும் பிரச்சனை, வியாதி வரும், கடன் பிரச்சனை வரும், சண்டை வரும், ஏதாச்சும் ஒன்று வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு நிலைமையெல்லாம் வரும். நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தால் அது சிதறடிக்கப்பட்டு போகும். ராமின் சொல்லு, பிரச்சனைகள் என்ன ஆகும்? ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் புறப்பட்டு போவாங்க. சொல்லுங்க, எனக்கு முன்பதாக வருகிறவர்கள் 7 வழியில். ஆமாம், இந்த சந்துக்குள்ள ஒருத்தன் ஓடுவான். சொல்லுங்களேன், வியாதி இந்த சந்துக்குள்ள ஓடும். ஏன் இந்த வியாதி இந்த சந்துக்குள்ள ஓடுது? சொல்லுங்க, யெகோவா ராபா என்னோடு கூட இருக்கிறார். ஆமே, சமாதானம் குறைஞ்சு போச்சு. என்ன நடக்குது இப்போ? சமாதானக்காரர் யாரு? யெகோவா ஷாலம் உங்களோடு இருந்தால் என்ன நடக்கும்? அவன் ஓடி போயிடுவான். ஏன்னா அவன் வந்தது பிரச்சனை பண்ண தானே வருவான். அப்படிதான் அவனையே சொல்லாதீங்க, அவன் பாவம். ஆமாம், நம்ம தான் என்ன செய்யறது? சும்மாவே என்ன செய்வான்? சில வீட்டுக்கு சும்மாவே சண்டை வரும். சண்டைக்கு பிளான் வாய் வார்த்தைகளாலேயே வார்த்தையே பேசி பேசி கோர்த்து சண்டையை தான் கொண்டு போய் வச்சுருவாங்க, முடிப்பாங்க. இங்கே வாசிச்சு முடிச்சிருவோமா? 300 பேரும் எக்காலங்களை ஊதுறாங்க. ஒரு ஆமீன் சொல்லு. நீ நான் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் ஊதுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நீங்கள் அது அப்படி அதை என்ன செய்யணும்? ஒருமனப்பட வேண்டும், ஒரு காரியத்தை செய்ய. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் என்னது? எனக்கு கொடுத்துருக்கிற பங்கை நான் தான் செய்வேன், இந்த ஊழியத்தை நான் தான் செய்வேன், எனக்கு தான் கொடுத்துருக்கிறார், அதை யாருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். என் குடும்பம், என் பிள்ளைகள், எந்த ஒரு காரியமானா நமக்கு அந்த விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை இருந்தாலே நாம் ஜெயம் எடுக்கணும். ஆமாம் இல்லையா? அதுதான் பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை தான் பூமியிலே பிசாசு என்ன செய்கிறான்? எல்லா இடங்களையும் தூவி வச்சிருக்கிறான். ஆவாச்சிங்க. எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். அப்ப நீங்க ஒருமனப்பட்டு இருந்தால் தான் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? சேனைகளின் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஒரு லீடர்ஷிப் இஸ் த லீடர். சரியா? ஒரு கேப்டனுக்கு கீழே நீங்களாம் இருக்கிறீங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க இங்கே போய் நில்லுங்க, நீங்க இங்கே போய் நில்லுங்க. ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, அப்போ என்ன செய்வாங்க? கிரவுண்டில் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அவன் என்ன கீழே குஞ்சிட்டு இருக்கான்? என்ன செய்வாங்க? கேப்டன் வந்து என்ன சொல்வாரு? செக்ரட்டரி சொல்லுங்க, என்ன செய்வாரு? அந்த இதை என்ன செய்வாங்க? கிரவுண்டில். ஆமாம், இப்போ நம்ம ஒரு பெரிய மேட்ச் ஒன்று விளையாட போகிறோம், அதனால என்ன செய்யணும்? அவங்கவுங்களும் அவங்களோட பொசிஷனில் இருங்க. அவர் பவுல் பண்ண அப்படி தான் பண்ணுவார், அவர் அடிச்சு அப்படி அப்படின்னா எல்லாம் என்ன செய்வாங்க? டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்வாங்க? நேற்று நம்ம ஒரு வருஷம் நேற்று என்ன ஈவினிங்கில் என்ன தியானித்தோம்? ஆலோசனை. வெரி குட். பார்த்தீங்களா, கிரிக்கெட்டுக்குள்ள போயிட்டோம், சரி முடிச்சிடுவோம். சரியா? இப்போ அதனால சொல்கிறாரு, பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாவாத்திற்கும் சமீபமான ஆபேல் மெகலாவில் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. ஓடிட்டாங்க. சொல்லுங்க, இந்த டிசம்பர் மாதம் என்னாச்சு? ஓடுற மாதம். நான் பலன் அடைவேன்னு கழுகு ஒப்பான என் பலன் அடைகிற பொழுது எனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு கிரியைகள் என்ன செய்யும்? அது ஓடி போகும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடி போ. அப்போ நீங்க என்ன செய்யணும்? பலன் அடைந்து எழும்பி பிரகாசிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது நத்பலி மனுஷரும் சகல மனுஷருமாகிய
இஸ்ரவேலர் கூடி வந்து ம். மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். என்ன செய்யறாங்க? எல்லாம் பின்தொடர்ந்து போயிட்டு நம்ம இந்த வசனங்களை வாசி அப்படி முடிச்சிடலாமா? கிதியோன் எப்ராயிம் மலைகள் எங்கும் ம். ஆட்களை அனுப்பி மீதியானிற்கு விரோதமாய் இறங்கி ம். பெத்பாராய் இருக்கிற யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான். ம். அப்படியே எப்ராயிம் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்பாராய் இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து ம். துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபாவையும் பிடித்து ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கன்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போடும். பிரச்சனை என்ன செய்யணும்? ஃபினிஷ் பண்ணிடணும். அது என்ன செய்யக்கூடாது? பாம்பு அடிச்சா என்ன செஞ்சிடணும்? கொன்னுடணும். ஆமா இல்லையா? ஆமாம், தலையில் அடிச்சுட்டு ஓடி போயிடக்கூடாது. என்ன செய்யணும் பாருங்க, அதுதான் சரி ஒவ்வொன்றையும் செய்கிறாங்க. மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேப்பையும் சேபையும் பிடித்து ஓரேப் எனப்பட்ட கண்மலையிலும் செய்ய அவன் எனப்பட்ட கொண்டு போட்டாங்க. பிரச்சனை முடிந்தது. சொல்லுங்க, மீதியானுடைய பிரச்சனைகள் இஸ்ரவேல் என்னவாயிற்று? ஓவர். சொல்லுங்க, பிரச்சனை ஓவர். சொல்லுங்க, பிரச்சனை முடிஞ்சிட்டு. நவம்பர் மாதத்தோடு பிரச்சனை முடிஞ்சிட்டு. வாசிங்க. மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். என்ன செஞ்சாங்க? தலையை என்ன செஞ்சாங்க? ஆமென். அப்ப அது என்ன தலைனா? என்னது அது? என்ன ஆவி? தாகோனுடைய ஆவி. விராமின் சொல்லுங்க. அப்போ தாகோன் ஆவி தான் என்ன செய்யும்? இன்னைக்கு எல்லா இடங்களும் எழும்புது. ஆமை சபைகளில் எழும்புது, உலகத்தில் எழும்புதுன்னு. ஆமை நாட்களிலே, ஆமை யார்? தாவீது நாட்களிலே கோலியாத்துகளில் என்ன உண்டானது? அந்த தாகோன் ஆவி தான் என்ன செஞ்சு பலித்தீரை ஆமை அவர்கள் அடிமை கொண்டு அவர்களே என்ன செய்ய வைத்தது? அவர்கள் மூலமாக இஸ்ரவேலை மேற்கொள்ள வந்தது. ஆனால் தாவீது ஒருவனாக இருந்து அவன் தலையை அவன் தொண்டித்தான். விராமின் சொல்லுங்க. எழுமி நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம். எழுமி நின்று ஒரு பாடலின் ஒரு சில வரிகளை பாடி அப்படியே நாம் ஜெபத்துக்குள்ள போகலாம். அடையாளம் கேட்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட அநேக காரியங்களை பேசியிருக்கிறார். தொடர்ந்து பாடி. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை விட்டு எண்ணெய் மாவு குறையவில்லையே. வார்த்தையாலே சாரிபாத் விதவை விட்டு எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் இந்த மாதத்திலே எண்ணெய் குறையாது. மாற்று செய்கிற தொட்டியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பார். எதுவும் இல்லை, உம்மால் ஆகாது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் வாய்களை திறந்து உற்சாகமாக பாடுங்க. கடைகள் எல்லாம் கர்த்தர் உழைப்பார். எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படியாக உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு உனக்கு இருக்கிற பலன் போதும், அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை மாலை வேளையில் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த கால வேளையிலையும்
இந்த மாத வேளையில் கர்த்தருடைய ஆவியான இந்த மாதத்தின் வாக்குத்தத்தங்களை உங்கள் சிரசில் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். கேட்ட வார்த்தைகளின் படியாக நீதியானியர்களை கொண்டார்கள் என்று தலையை தலையை என்ன நசுக்கினார்கள் என்று சொல்லப்படும். உங்கள் பிரச்சனை, தலை தூக்குகிற பிரச்சனையை இந்த நேரத்தில் உங்கள் கால்களுக்கு கீழாக கொண்டு வா. தைரியமாக கொண்டு வா. இந்த பிரச்சனை என் கால்களுக்கு கீழே கொண்டு வருகிறேன். எனக்கு இருக்கிற பலன் போதும், என்னை நடத்துகிற பலத்தினாலே நான் மேற்கொள்வேன் என்று சொல்லு. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அது எதுவாக இருக்கிறது, எந்த பிரச்சனை உன் இதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது, அதை கால்களுக்கு கீழ் கொண்டு வாங்க. அதை சிந்தைக்கு கொண்டு வராதீங்க, அதை இருதயத்துக்கு கொண்டு வராதீங்க, அது காலுக்கடியிலே கொண்டு வாங்க. ஆமென். அது பிசாசானன் கொண்டு வருகிற காரியமாக இருக்கணும். உன்னுடைய பலவீனத்தை வைத்து அவன் சொல்லுவான், இந்த பலவீனத்தினால உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று உன் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற அந்த பலன் போதும், உனக்கு இருக்கிற அந்த பலன் போதும், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். இந்த மாலை வேலைங்க விசுவாசிங்க, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு கிதியோனை கொண்டு அவன் மாற்று விதமான ஒரு காரியத்தை செய்ய முற்பட்ட பொழுது ஒரு மாற்று யோசனையை இந்த நாளிலே நீ ஏற்படுத்தி அதே யோசனையில் இருந்து சுத்தி கொண்டு இருக்காத, அதுக்குள்ளே போகாத. இப்போ உனக்கு ஒரு மாற்று யோசனை வரணும். இந்த காரியத்துக்கு இப்படி நான் ஹேண்டில் பண்ணா எனக்கு வெற்றி கிடைக்கும். காரணம், அனுப்புகிறவர் கர்த்தர். இந்த வார்த்தை அனுப்புகிறவர் கர்த்தர். இந்த வசனத்தை உனக்கு உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆகவே அவர் ஒரு நாள் உன்னை ஆமென் கைவிட மாட்டார். அடையாளங்களை கேளுங்கள், கர்த்தர் அடையாளங்களை உனக்கு தருவார். ஆமென். இந்த நாளிலே இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. எல்லாரும் அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். தகப்பனே, இந்த டிசம்பர் மாதம் இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு சாதகமாக செய்கிற ஆண்டவரே எவ்வளோ பெரிய அடையாளங்கள் தகப்பனே. கிதியோனுக்கு மாத்திரமாய் அடையாளம். இன்றைக்கு காலையில் பெய்து மழைக்கு இன்றைக்கு நாங்கள் மாலையில் இப்படி கூடுவோமா எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. உங்களுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் தேவாலயத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கிறபடினால் உங்களுக்கு கர்த்தர் வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்ன மழை வந்தாலும் ஆமென், நீங்கள் இந்த இடத்தை சூழ்ந்து கொள்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்காக மழையை நிறுத்துவார், புயலை நிறுத்துவார், இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியங்களை நிறுத்துவார். என் ஜனங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். என் ஜனங்களுக்காக எதையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நிமித்தம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஒரு நாட்கள் எல்லாம் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுங்க. வருஷ கடைசியில் நாங்கள் ஆண்டவருடைய வாதத்தினை கழுகை போல காத்திருக்க விரும்புகிறோம். கழுகு போய் காத்திருந்து பலனடையுமானால் ஏன் நாங்கள் பலனடையக்கூடாது? எங்களுக்கு இருக்கிற இந்த பலவீனங்கள் எல்லாம் இந்த வருஷ கடைசிக்குள் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக காரியத்திலும் நாங்கள் பலவீனமாக இருந்தால் இந்த 20 நாட்கள் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கண்மலையிலே வந்து காத்திருக்கிற பொழுது கழுகு போல பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் எங்களுக்கு புதியவைகளாய் உண்டாக்க தேவங்களுக்கு ஒத்தாசையான உதவி செய்ய